உங்களை ஒடுக்கினவர்கள் வந்து குனிஞ்சி உங்களை கர்த்தருடைய நகரம்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களோட இருக்கார் பாஸ்டர். உங்களை வெறுத்தவங்களாம் வந்து உங்களோட ஒப்புரவாங்க. இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சேர்ச்சில் அதை அப்படியே வந்து வந்து ஓடுறவங்களாம் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மனப்பூர்வமாக ஒரு நாள் அப்படியே மாறுவாங்கல்ல. கர்த்தர் சேர்ச்சில் ராஜரிகம் பண்ணிட்டார். மனப்பூர்வமாக எல்லாரும் செயல்படுவோம். கொடுக்கறதெல்லாம் மனப்பூர்வமாக வரும். ஊழியம் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு வராது, மனப்பூர்வமாக வரும். நீங்களும் அப்படி இருப்பீங்க, எல்லாரும் அப்படி இருப்பாங்க, மனப்பூர்வம். ரெண்டாவது பரிசுத்த அலங்காரம். இந்த அலங்காரம் எப்படி வரும்னா, ஈசா என்ற ஒரு அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கிறது போல கிறிஸ்து நமக்குள்ள இருந்து அவருடைய அலங்காரம் வெளிப்பட ஆரம்பிக்கும். மக்கள் இயேசுவை போலவே மாறுவாங்க. மன்னிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மன்னிப்பில் கண்டுபிடிங்களேன். எல்லாரும் ஒருத்தர் மன்னிப்பாங்க. உலகத்தை விட்டு பிரிந்து வர விரும்புவாங்க. ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காட், சபையில் ஒரு பிரசன்ஸ் வெளிப்படும். அது உருக்குமாக்கினி எரியுமா போல, தண்ணீர்களை பொங்க பண்ணுறது போல ஒரு பிரசன்ஸ் வெளிப்படும். ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் வெளிப்படும். உருகாதெல்லாம் உருகும். இத்தனை வருஷம் இவங்க உருகவே இல்லைன்னு நினைப்பீங்க, உருகிடும். இத்தனை வருஷம் அப்படியே கல் போல இருந்தவங்களாம் பர்வதங்களாம் மெழுகு போல உருகும். அந்த ஸ்ட்ராங் பிரசன்ஸை கருத்தில் அனுப்புவோம். ஸோ ரிலீஸ் த அனாயிண்டிங், அந்த சச் அனாயிண்டிங். ஒரு ராஜா மாதிரி போய் நில்லுங்க. ஆசாரியனா நிற்கிறவன் தான் ராஜாவாக அங்கே வந்து நிற்க முடியும். இங்கேயும் சரி, நாட்டிலையும் சரி. ஸோ ஆசாரியர்களாக நின்று ராஜாக்களாக சபையில் நில்லுங்க. எதை கண்டு நீங்கள் அசையாதீங்க, எல்லாத்தையும் நீங்கள் அசைக்கிறவர்களாக மாறுங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற போகிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் அசைப்பார். அசைக்க முடியாதெல்லாம் அசைப்பார் கண்டிப்பாக. ஸோ ஆண்டவர் என்ன செய்வார்னா, மனப்பூர்வம் உள்ள மக்களை கொடுப்பார். அடுத்தது பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக மாறுவார். மூன்றாவது, இதை சொல்லி முடிக்கிறேன். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உம்முடைய யௌன ஜனம் என்ன செய்யும்? உமக்கு பிறக்கும். ஆண்டவர் வெளியில யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு முன்குறிச்சாரோ அந்த ஜனமெல்லாம் கண்டிப்பாக ரட்சிக்கப்படும். அது எப்படி தான் ரட்சிக்கப்படுமா? அதிகாலையில் பனி எப்படி எல்லா பூமியும் நிரப்புதோ, பனி வந்து இங்கன தொட்டு அங்கன தொட்டுட்டு போகாமல் இருக்காது. இங்கன தொட்டுச்சுன்னா எல்லா இடத்தையும் தொடும். அப்படின்னா எல்லா இடத்துலையும் ரட்சிப்பு உண்டாகும். அதான் அங்கே ஆண்டவர் சொல்ல வரும். அதிகாலையில் பனி எல்லாத்திலையும் வந்து படுறது போல உங்களுக்கு ஒரு யௌன ஜனம் பிறக்குமா. யௌன ஜனம்னா வாலிப ஜனம். அப்படின்னா அந்த புது பலத்தோடு செயல்படுகிற ஒரு கூட்டம் ஆண்டவர் சபை கொடுப்பார். ஒரு நியூ சர்ச் கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரால் கட்டப்பட்ட சர்ச் சபைக்குள்ள வரும். அதுதான் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியான்னு சொல்லியிருக்கு. பிரைஸ் எல்லாம். என்னை போல ரொம்ப பேர் இருக்க மாட்டான் சர்ச்சில். என்னை போல ஒருத்தனாவது இருந்தால் நல்லதாச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். கர்த்தர் சொல்கிறாரு, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வில் பார்ன் இன் யுவர் மினிஸ்ட்ரி. உங்கள் ஊழியத்தில் குமாரர்கள் குமாரத்திகள் வருவாங்க. உங்களை போல இல்லை, உங்களை விட ரெட்டிப்பா, உங்களை விட அதிகமாக ஆண்டவர் குமாரர்களை குமாரத்திகளை உங்கள் ஊழியத்தில் எழுப்புவார், உங்கள் சபையில் எழுப்புவார். புதிய ஜனம், யௌன ஜனம் கண்டிப்பாக பிறக்கும். குமாரர்களை கொடுப்பார், புதிய ஊழியங்கள் கொடுப்பார். இன்னொரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நாள்லேருந்து உங்களுக்கு சில பாரம் இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஆனால் அது நடக்காதனால அப்படியே மறைஞ்சிடுது மாதிரி தெரியுது, செத்து போயிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ஊழியம் இந்த தரிசனம் இருந்துச்சு, அந்த பாரம் இருந்துச்சு, ஆனால் அது அப்படியே புகஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை, அதுக்கான பலம் இல்லை, அதுக்கான திறன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த வரப்போகிற வருஷத்துலேருந்து அந்த ஊழியத்தை கர்த்தர் தோன்ற பண்ணுவார். அதிகாலையில் பனி வர மாதிரி அது உதிக்கும். மறைஞ்சி போன ஊழியங்கள், அது உங்களுக்குள்ள பாரமாக அப்படியே புதைஞ்சு கிடக்கிற ஊழியத்தை கர்த்தர் வெளியில் அடையாளமாக கொண்டு வருவார். அற்புதங்களாக அடையாளமாக கொண்டு வருவார். சத்துருக்களை ஆண்டவர் ஆளுகை செய்ய விடுங்க. உள்ளுக்கு இருந்து வெளிப்படுற அந்த வல்லமையின் செங்கோலை பயன்படுத்திக்கங்க. ஆமென். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தன்னோட தலையை எடுப்பார், தலையை உயர்த்தி பிடிப்பார், சபை ஆசீர்வதிக்கப்படும். ராஜரிக ஆசாரியத்துவத்தை நம்ம கடைப்பிடிச்சு சத்துருக்குடைய வல்லமைகளை நம்ம மேற்கொள்ளும். மறுபடியும் இந்த வசனத்தை கடைசியாக எல்லாரும் எழுந்திருச்சு வாசிக்க போகிறோம். சங்கீதம் 110 1 2 3. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை, எல்லாரும் சொல்லுங்க, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பரிசத்தில் உட்காரும். ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எப்படா சர்ச்சு பாதப்படியாக்கி போடணும், ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அது இந்த வருஷம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். உங்களுக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிற நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் பாதப்படியாக்கி போடணும். சர்ச்சில் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் பாதப்படியாக்கி போடும். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் வெளியில், அப்புறம் ஆண்டவர் தேசத்தின் ராஜாக்களை வெட்டுவார்.
எல்லாத்தையும் சொல்லுங்க, இதை ஆண்டவரே இவன் வேணாம், இவனை அகற்றுங்கன்னு சொல்லுங்க, அகற்றுவார். ஆண்டவர் இவன் வேணாம், இந்த ராஜ்யம் வேணாம், இது சொல்லுங்க, ஆண்டவர் செய்வார். அப்படி ஆண்டவர் பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் வலது பசத்தில் உட்காந்துருக்கிறார், வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சபை எப்போ எல்லாத்தையும் பாதப்படியாக்கி போடும். அதை எப்படி ஆண்டவர் இப்போ செய்கிறார்னா, கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். சபையிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? வல்லமையின் செங்கோல் அனுப்புகிறார். நமக்குள்ளேருந்து அந்த ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். மோசே கிட்ட இருந்து நைல் நதியை அடித்தார், தவளையை கர்த்தர் கொண்டு வந்தார். இதெல்லாம் அவன் வணங்குற தெய்வங்கள், அவன் வணங்குற தெய்வம். மூத்த மகனை வணங்குவான், அதெல்லாம் அவனோட தெய்வம். எல்லாத்தையும் தண்டிச்சார் ஆண்டவர். எல்லா ராஜாக்களையும் மேன்மக்களையும் எல்லா மேட்டிமைகளை கர்த்தர் நொறுக்கி எல்லாத்தையும் பாதப்படியாக்கி போட்டார். அப்போ அவனே பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டான், போங்கடா எல்லாம் போங்கடா. லட்சக்கணக்கான மக்களையும், அது மட்டும் இல்லை பணம் பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டான், போங்கடா. நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டான், போங்கடா. இப்படி ஒரு ரிலீஸிங் நடக்கணும். நம்ம செங்கோலை பயன்படுத்தும் பொழுது ஒரு ரிலீஸிங் நடக்கும். ஆண்டவர் தேசத்தில் ஒரு ரிலீஸிங் கட்டளிடுவார். உங்களோட பராக்கிரமத்தின் நாளிலே ஜனங்கள் என்ன செய்வாங்க? மனப்பூர்வம். ஜனங்கள் மனப்பூர்வமாக இல்லை, மோசையை முறுமுறுத்தாங்க. அதுக்கு பிறகு எல்லா ஜனங்களும் மனப்பூர்வமாயிட்டாங்க. எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டானுங்க. எல்லா ஜனங்களும் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதிகாலையில் பணிக்கு சமானமாய் உங்களுடைய ஜவுன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 3ஆம் வசனம் நமக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். என்ன வசனம்னா, நான் உன்னுடைய ஜனங்களை மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. யவன ஜனம் உனக்கு பிறகு. இதான் வாக்குத்தத்தம். கருப்பொருள் என்னவென்றால், ஆண்டவர் சத்துருக்கள் நடுவில் ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் ஆளுகை செய்யணும், வல்லமையுள்ள செங்கோலை அனுப்பி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதோட வழி என்னன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவத்திலிருந்து தான் அந்த அதிகாரம் வெளிப்பட போகுது. நம்ம ஆசாரியத்துவமாக ஆசாரிய ராஜ்யம் செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன ஊழியம் செஞ்சாங்களோ, தேவனுக்கு முன்னுக்கு எப்படி வார்த்தையை சாப்பிட்டாங்களோ, அந்த வார்த்தையை சாப்பிட்டாங்களோ, அப்பத்தை சாப்பிட்டாங்களோ, தூபத்தை ஏற்படுத்தினாங்களோ, விடாமல் தூபத்தை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்களோ, ஜபத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாங்களோ, அப்படி தேவனுக்கு முன்பாக நிற்க 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 நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை கோத்துக்கொள்ளுமா? நான் ஒரு நிமிஷம் ஜபிக்க போகிறேன். எல்லாருமா ரிக்கா பாலா தோற எல்லாரும் அந்நிய பசல கொஞ்சம் நாள் மா பிரக்கா பாலா தோரோ கொஷாக்கா பாரா இக்காரா பாபாரா தோரோ ஷாக்கா பாரா ரிக்கா பாபார் யாந்தாரா பஷாக்காரா. என் மனைவியை முன்னு கூப்பிட்றேன், ஏன்னா என் கையை பிடிச்சி ஜபிக்க ஒரு ஆள் வேணும். உர்ராமா கபாலா தோரோபோ ஷாக்கா பாலாமா ரிக்கா பாலா தோரோபோ ஷாக்காரா Rika bala dorobo shaka badarama. Rika mala dorobo shaka bana. Rika ba dorobo shaka bala darama shakaram. Rika bala darama. ஆண்டவரே, இந்த பொறுப்பை நான் எடுக்கிறேன், இந்த ஆசாரியத்துவ பொறுப்பை நான் எடுக்கிறேன். ஆண்டவர், ஓ உம்முடைய வல்லமையுள்ள செங்கோல் இந்த பூமியில வெளிப்படுவதற்கு, ஆண்டவரே எங்க சபையில வெளிப்படுவதற்கு, எங்க குடும்பத்தில் வெளிப்படுவதற்கு, எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு, ஆண்டவரே இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தவர்களாக இந்த தேசத்துல, ஆண்டவரே எங்க குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க சபையில தேவனுடைய பராக்கிரம நாள் இந்த வருஷத்திலிருந்து, இந்த வரப்போற வருஷத்திலிருந்து தொடங்குவதாக. வரப்போகிற வருஷத்திலிருந்து தேவனுடைய பராக்கிரமத்தின் நாள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்க குடும்பத்திலேயும், ஆண்டவரே எங்கள் சபைகளிலும், ஆண்டவரே எங்கள் தேசத்திலேயும் தேவனுடைய பராக்கிரமத்தினால் தொடங்குவதாக, தொடங்குவதாக. பிரைஸ் தி லார்ட். இங்க நின்று ஜெபிக்கிற ஊழியர்களே, எல்லா ஊழியர்களுக்கும், உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை இப்பொழுதே அவர் உங்களுக்கு தருகிறார். ஆண்டவர் சில கீஸ், பஞ்ச் ஆஃப் கீஸ் உங்க கையில நீட்டுகிறார், சில சாவிகளை உங்க கையில கொடுக்கிறார். அப்படின்னா என்னது அர்த்தம்? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறீங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க, நீங்க ஓனரா மாற போறீங்க, நீங்க மேற்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. மா பிரக்கா தோரபோ ஷாக்கா பா மா மாண்டா ரிகா பா லாதரபா லேபரா. பூமியில நீ கட்டுவது எதுவோ, பூமியில நீ அனுமதிக்கிறது எதுவோ நான் அனுமதிப்பேன், பரலோகம் அனுமதிக்கும். நீ எதை தடை பண்ணுகிறோ பரலோகம் தடை பண்ணும். Brahma kabara dorobo shaka baba rika bala dorobo shaka la darama. லேபர கர்த்தர் யுத்த வீரனை போல புறப்பட்டு, பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு, முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை எல்லாத்தையும் மேற்கொள்வாராங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் செங்கோல் எங்க மூலமாய் வெளிப்படுவதாக. சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய வல்லமையின் செங்கோல் எங்க மூலமாய் வெளிப்படுவதாக. உம்முடைய வல்லமையுள்ள செங்கோலை சபைக்குள்ள அனுப்புங்க, எனக்குள்ள அனுப்புங்க, எங்க குடும்ப